அந்த மதுக்கடைகள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்ட்டு நம்ம சிபிஐஎம்எல் கட்சியின் சார்பாக நாங்கள் நிறையா வாட்டி மனு கொடுத்தோம். மக்களும் வந்து எங்களோட சேர்ந்து தன்னெழுச்சியாக வந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக 2 கடைகள் முன்னாடியே அடைக்கப்பட்டுருச்சு. கடைசியாக வந்து ஒரே ஒரு கடை 8509 இருந்துச்சு. அந்த ஒரு கடையும் நேத்தோட வந்துட்டு அடைச்சிட்டாங்க. அந்த முன்னாடியே வந்து இந்த கடையை வந்து அதாவது நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடை நிர்வாகிகளால எழுதி கொடுத்தாங்க. அதோட விளைவு இன்னைக்கு வந்து அந்த கடையை அடைச்சிட்டாங்க. இனிமேல் இந்த பகுதியில் வந்துட்டு டாஸ்மாக் கடைகள் வந்து இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த சிபிஎம்எல் கட்சி மற்றும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் வந்துட்டு போராட்டத்தின் விளைவாக வந்துட்டு இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றிக்காக வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாட போறோம். அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு இந்த பகுதியில அதே இடத்துல ஏசி பாரை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியை வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. அந்த முயற்சியையும் நம்ம தடுப்போம். அதுக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு கலெக்டர் ஏசி கலால் எல்லாருக்கும் வந்துட்டு புகார் மனு கொடுத்துருக்கோம். அது மீறி வந்துட்டு அவங்க திறக்க முற்பட்டாங்கன்னா நம்ம மக்கள் திரள் போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமா இந்த அரசுக்கு வந்துட்டு நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். இதுதான் வந்துட்டு இந்த வெற்றியினுடைய வெளிப்பாடா எல்லாருக்கும் வந்து இனிப்பு கொடுக்குறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாயா சிவா, வா சிவா, வாடா எடுத்து கூட